நம்முடைய பிதாவை தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதிகாலை வேளையிலே வேத வசனத்தை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1 முதல் 5 ஆகிய வசனங்களிலே தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஹல்லேலூயா. 18 காரியங்கள் இருக்கு. முதலாம் வசனத்திலே மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலங்கள், இந்த கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஐயா, நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம்தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கொடிய காலங்கள் தான், அதுலயும் எந்த சந்தேகமும் கிடையாது. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணுமா? 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1 முதல் 5 ஆகிய வசனங்கள். கையில் ஒருவேளை பைபிள் இருந்தால் நீ எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. 18 காரியம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். இதுல நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது. இந்த கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள், இந்த கொடிய காலங்களிலே ஒரு 18 காரியம் இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. இந்த 18ம் சில குடும்பத்திலே இருக்கும், வெளியே தெரியாது. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தியானிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். உங்க கையில பைபிள் இருந்தால் நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம். எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் தனக்காக மட்டும்தான் வாழ்வாங்க. தற்பிரியராயும், மனுஷர்கள் தற்பிரியராயும் தங்களில் மாத்திரம் அன்பு செலுத்துபவன் தனக்காக மட்டும்தான் வாழ்வான். ஒரு 30 வருஷம் ஒரு 20 வருஷம் முன்பாக நம்ம நிறைய சொல்லலாம். ஆனா அந்த கடைசி காலத்துல அப்படி சொல்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறையுது. ஏன்னா அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கும், அவங்க வீட்டுல பையன் இருப்பான், பிள்ளை இருக்கும், திருமணத்துக்காக நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லயுமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியாம அடுத்தவளை என்ன செஞ்சு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தற்பிரியராயும் தனக்காக மட்டுமே, என் வீட்டுல எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும். எவ்வளோ இருந்தாலும் பத்த மாட்டுக்கு. 2 கார் இருந்தாலும் பத்த மாட்டுக்கு, 3 கார் இருந்தாலும் பத்த மாட்டுக்கு. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். இடம் இருக்கா, இன்னும் அடுத்தால இடம் வாங்கணும். வீடு கட்டியாச்சா, இன்னும் அடுத்தால இன்னொரு வீடு கட்டணும். தற்பிரியராயும் தனக்காக மட்டுமே, தனக்காக மட்டுமே, தனக்காக மட்டுமே. மனுஷர்கள் தற்பிரியராயும். 2வது, முதல்ல தற்பிரியர், 2வது பணப்பிரியராயும். பணத்து மேல மட்டும்தான் பிரியமா இருப்பாங்க. முதல்ல தற்பிரியர், 2வது பணப்பிரியர். பணப்பிரியரா இருக்கும்போது மற்றவங்களை யோசிக்கலாம் நேரம் இருக்காது. அவங்க சொத்து சேர்க்கணும், அவங்களுக்கு ஒரு வீடு வேணும், அவங்களுக்கு ஒண்ணு, அவங்களுக்கு ஒண்ணு, அவங்களுக்கு ஒண்ணு. ஆக மொத்தம் அவங்களை யோசிக்கதான் நேரம் கரெக்டா இருக்கும். பணப்பிரியராயும். இந்த கடைசி காலத்துல எல்லாருக்கும் ஒரு வீடு வேணும், நமக்குன்னு சொல்லி சிலதெல்லாம் தேவை இருக்கு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்கிறார். ஐயா, அந்த கடைசி காலத்துல எல்லாம் நமக்கு தேவை தானே அப்படி சொல்லி நம்மளே யோசிப்போங்களா? ஏன்னா அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தியானிக்கும் போது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே சில தேவைகள் இருக்கு. இப்ப நானா இருந்தாலுமே நமக்கு சில தேவைகள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா தூங்கி எந்திரிச்ச உடனே எல்லாருக்கும் வீட்டுல ஒவ்வொன்னு தேவை இருக்கும். தற்பிரியராயும் அப்படின்னா தனக்காக மட்டும் வாழ்ற ஜனங்கள் இருக்கிறாங்க, மற்றவங்களை யோசிக்கவே மாட்டாங்க. பணப்பிரியராயும் பணத்து மேல மட்டுமே ஆசையா இருப்பாங்க. அம்மா அப்பாவை கவனிக்க மாட்டாங்க,
வீட்டுல வயசான பாட்டி தாத்தா இருப்பாங்க, கவனிக்க மாட்டாங்க, மனைவிட்ட பேச மாட்டாங்க. சில வீட்டுல பார்த்தா ஊர்லயே இருக்க மாட்டாங்க. பணம் 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 சொல்லிட்டு பணத்துக்கு பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. பணம் பிரியராய் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னா பணம் வேணும் அப்படிம்பாங்க. இந்த கடைசி காலத்துல தற்பிரியரா இருப்பாங்க, பணப்பிரியரா இருப்பாங்க. இப்ப நம்ம யோசித்தால் புரியும். ஏன்னா ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அதுல நிறைய அர்த்தம் இருக்கும். நம்ம வீட்டுக்கு சில பொருள்கள் வேணும். ஒரு வீடுனா சில தேவைகள் உண்டு. குடும்பம் அப்படின்னா சில தேவைகள் உண்டு. அதெல்லாம் நியாயமானது. அநியாயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, யாரையுமே கண்டுக்கிட மாட்டாங்க. அவங்க பேசாம வேக வேகமா போயிட்டு இருப்பாங்க. தற்பிரியர், பணம் பிரியராயும். 2 பாயிண்ட் முடிஞ்சிருக்கு. 3வது வீம்புக்காரராயும். இந்த கடைசி காலத்துல எது அதிகமா இருக்குன்னா வீம்பு அதிகமா இருக்கு. எல்லா பக்கமும் வீம்பு அதிகமா இருக்கு. பிடிவாதம், வலுக்கட்டாயமா அவங்க நினைச்சதான் சாதிக்க நினைப்பாங்க. வீம்புக்காரராயும். இதுவும் சில இடத்துல இருக்கு. வீட்டுல பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட கேட்கும்போது வலுக்கட்டாயமா கேட்பாங்க. வெளியில பார்த்தா கண்டே பிடிக்க முடியாது. ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா வலுக்கட்டாயமா அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. வீம்புக்காரராயும். இதுவும் சில வீட்டுல இருக்கு. 3வது பாயிண்ட். அடுத்தவள 4வது பாயிண்ட், அகந்தை உள்ளவர்களாயும். விவாதம், வழக்காடுதல், தர்க்கம் பண்றது. அகந்தை, தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க. 5வது தூசிக்கிறவர்களாயும். சபித்து பழித்து இகழ்ந்து யாரை பார்த்தாலும் சபிப்பாங்க. தூசிக்கிறவர்களாயும். இந்த கடைசி காலத்திலே நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். அதை நம்ம கொஞ்சம் எப்போதுமே ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. வாயை திறந்தாலே சபிக்கிறது. ஆனா அந்த குடும்பம் பார்த்தா ரொம்ப உபத்திரப்படுது, ரொம்ப கஷ்டப்படுது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வாயை திறக்கும் போது சபிக்கிற ஒரு காரியம் உள்ள இருக்கு. யாருனாலும் டக்கு டக்குன்னு சபிச்சிருவாங்க. ஆனால் தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த கடைசி காலத்திலே, கொடிய காலத்திலே எது முக்கியமா கிடக்கு அப்படின்னா தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்த உள்ளவர்களையும், தூசிக்கிறவர்களாயும். இதெல்லாம் நிறைய இடத்துல இருக்கு. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களையும். அம்மா அப்பா வார்த்தைகளும் கீழ்ப்படியவே மாட்டாங்க. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும். சிலவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்க, பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பாங்க, காலேஜ் படிக்க வச்சிருப்பாங்க. அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலுமா வேலை பார்த்து அந்த பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைகளை என்ன தெரியுமா கேட்கும்? எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிம்பாங்க. சில வீட்டுல கணவன் மனைவி சண்டை போடும்போது எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு நாள் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் சாட்சியுள்ள பிள்ளைகளா வாழணுமே தவிர எனக்கு என்ன செஞ்சீங்க. சில குடும்பத்துல ஜெபம் பண்ணும்போது வீட்டுல நிறைய தேவை இருக்கும். அப்ப எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, என் குடும்பத்துல நாங்க இப்படிதான் இருக்கிறோம், எங்கள்ட்ட இவ்வளவு மிஸ்டேக் இருக்குப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சு ஆசிரியங்கப்பா. அப்படி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபம் பரலோகத்துக்கு போகும். ஆனால் சில நேரத்துல வீட்டுக்குள்ள தர்க்கம் பண்ணும்போது, சண்டை போடும் போது, தேவையில்லாம பேசும்போது, நன்றி அறியாதவர்களாயும். நன்றியே இருக்காது, நன்றியே இருக்காது. கடைசி காலத்துல பணத்தை வச்சு என்னன்னாலும் வாங்கிடலாம், மனைவியா வாங்கிடலாம், அம்மா அப்பா வாங்கிடலாம். பணத்தை வச்சு என்னன்னாலும் வாங்கிடலாம் நினைக்கிறாங்க. கிடையாது. வேத வசனம் தெளிவெழுதப்பட்டிருக்கு. நன்றி அறிவுறுவர்களா இருங்கள் சொல்லி போட்டிருக்கு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நன்றியோட இருக்கணுமா. நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வயசான பாட்டி தெரியும். அந்த பாட்டி சர்ச்சில் வேலை பார்க்கும்போது நானும் பைபிள் காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். அந்த பாட்டி உடனே பிஷப்ட பேசி
பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு எனக்கு உடனே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதே போல பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு பணமும் கட்டினாங்க. 5 வருஷம் படித்தேன், பிடி வரைய படித்தேன். பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு பணம் கட்டி அவங்களே படிக்க வச்சாங்க. போன வருஷம் அந்த பாட்டியை போய் பார்த்துட்டு வந்தேன். வயசான பாட்டி தான். பாட்டி, இனி பைபிள் காலேஜ் படிக்க வச்சு நீங்கள் தானே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் போய் அந்த பாட்டியை போய் பார்த்துட்டு வந்தேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை யார் உயர்த்தினாங்களோ அவங்கள போய் பார்த்துட்டு வரணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நிறைய விஷயத்துல மறந்துடுறாங்க. பெற்றோரை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. வயசான பாட்டியா இருப்பாங்க, வயசான அம்மாவா இருப்பாங்க, வயசான தாத்தாவா இருப்பாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நன்றி அறியாதவர்களாயும், நன்றியே இருக்காது, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், பரிசுத்தம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவு தான் இந்த நாட்டுக்குள்ள நிறைய காரியம் நடந்துட்டு இருக்கு. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நம்மளோட அழைப்பே பரிசுத்தம் தான். ஆனா அந்த கடைசி காலத்துல நிறைய இடத்துல பரிசுத்தம் காணோம். பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பு கூட இருக்காங்க. காலையில இருந்து ராத்திரி வரைய மனுஷன்ட்ட போய் யாரும் பேசுறது இல்லை. இப்ப ஆன்லைன் மூலியமாக வேற வெப்சைட்டா உள்ள வந்துட்டு, ஒரு காலத்துல சின்ன பிள்ளைகள் கேம் விளையாண்டுச்சு, வீட்டுல டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் தாண்டி ஆன்லைன் மூலியமாக இப்ப ஏஐ இருக்கு. எல்லாத்தையும் ஒரு மனுஷனே மாத்திருது. ஏன்னா சுபாவ அன்பு இல்லை. காலையில இருந்து ராத்திரி வரைய செல்போனு, லேப்டாப்பு, டிவி இப்படியே ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கான். வீட்டுல வயசான அம்மா அப்பா வீட்டுல இருப்பாங்க, ஆனா பேசுறதுக்கு ஆள் இல்லை. இந்த கடைசி காலத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னா, வேற பக்கம் திரும்பி போயாச்சு. சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், கிராமத்துல இருப்பாங்க, வயசான பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. ஆனா அவங்கதான் நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க, அவங்கதான் நம்மளை உருவாக்கி இருப்பாங்க. அவங்கள்ட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்றாங்க. இணங்காதவர்களாயும், அடங்காதவர்கள், ஒத்து போகாதவர்கள், அடங்கவே மாட்டாங்க. என்ன சொன்னாலும் அடங்க மாட்டாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. அடங்காதவர்களாயும், ஒத்து போகாதவர்களாயும், இந்த கடைசி காலத்துல எப்படி இருப்பாங்கன்னா, வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்க, ஒத்து போகவே மாட்டாங்க, அடங்கவே மாட்டாங்க. அடங்காதவர்களாயும் தான் கடைசி காலம், கொடிய காலம். இந்த கொடிய காலம்னா என்னன்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளணும்ல. இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அவதூறு செய்கிறவர்களாயும், கெட்ட செயல்கள் மட்டும்தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. அவதூறு செய்கிறவர்களாயும், கெட்ட செயல் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், இச்சை அடக்கம் இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய கனி இருக்குன்னு அர்த்தம். இச்சை அடக்கம் இல்லை அப்படின்னா கடைசி நாட்கள்ல கொடிய காலத்துல அவங்க சிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் எதுல சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இச்சை அடக்கம் அப்படின்னா நிறைய வீட்டுல கேட்டா தெரியாது. கண்ணு பார்த்ததெல்லாம் பார்த்து, காதுல தேவையில்லாத வார்த்தையெல்லாம் கேட்டு, சிந்தனை தீமையான கருத்தை யோசித்து, வாயில பேசுற வார்த்தையில தேவையில்லாத வார்த்தை, இருதயத்துக்குள்ளே மோக இச்சை, காம விகாரம் இதெல்லாம் இதயத்துக்குள்ள இருந்து அவங்கள தீட்டுப்படுத்திட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா தேவையில்லாத சுபாவங்கள், எண்ணங்கள் எதெல்லாம் உள்ள இருக்க எல்லாம் கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இதெல்லாம் உள்ள இருக்கு அப்படின்னா வேதம் சொல்கிறது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குப்பா. ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் இருக்கு அப்படின்னா யாரு அப்படின்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு சொல்லி ஆலோசனை சொல்றாரு. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னா முதல்ல மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்.
எனக்குள்ள ஒரு பண ஆசை இருக்கு, எனக்குள்ள ஒரு தற்பிரியராய் நான் வாழ்றேன், வீம்புக்காரரா நான் இருக்கிறேன், அகந்தையா இருக்கிறேன், நான் சபிக்கிறேன், அடுத்தவங்க கெட்டவதை போட்டு பேசுறேன், தூசிக்கிறேன், தாய் தகப்பமாருக்கு நான் கீழ்ப்படியலை அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். நன்றி அறியாதவர்களாயும், இதெல்லாம் கடைசி காலத்துல உள்ள சிம்டம்ஸ். பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், பரிசுத்தம்னாங்க என்னன்னு தெரியாதுன்றவாங்க. அப்படியா அப்படிம்பாங்க. இப்ப அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், அம்மா அப்பாட்டே பேச மாட்டேங்காங்க, மனைவிட்டே பேச மாட்டேங்காங்க, பிள்ளைகிட்ட பேச மாட்டேங்காங்க. அப்புறம் எப்படி சுபாவ அன்பு இருக்கும்? நம்ம அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. இணங்காதவர்களாயும், அடங்கவே மாட்டாங்க, அப்படியும் சில குடும்பங்கள் இருக்கு. அன்பு இல்லாதவர்கள், சுபாவ அன்பு கூட இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்பு இல்லாத ஒரு குணங்கள், அவதூறு செய்கிறவர்கள், கெட்ட செயல்கள் மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடத்துல இப்ப அதுதான் நடக்குது. கெட்ட செயல்கள் மட்டுமே வாழ்க்கையில செய்து கொண்டிருக்காங்க. இவங்கெல்லாம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும். அடுத்தாப்புல என்ன பண்ணா, கொடுமை உள்ளவர்களாயும், கெட்ட செயல்கள், இதெல்லாம் அநீதி, தீமை எல்லாமே உள்ள வந்துடும். கொடுமை உள்ளவர்கள், அவங்க பக்கத்துல யாருமே போக முடியாது. இருதயம் ஃபுல்லா கடினமான இருதயமா இருக்கும். அவங்க ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொடுமையான காரியத்தை மட்டும்தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. லஞ்சம் வாங்குறது, அடுத்த குடும்பத்தை அழிக்கிறது, கொல்றது, வைக்கிறது, போறது, எப்படினாலும் சம்பாதிக்கன்னு சொல்லிட்டு அநியாயமா சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. கொடுமை உள்ளவர்கள் அநீதியா சம்பாதிப்பாங்க, நியாயமே இருக்காது, தீமையா இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணுமா? 18 பாயிண்ட் இருக்கு. 18 பாயிண்ட்ல ஏதோ ஒரு காரியத்திலே நம்ம அகப்பட்டிருக்கிறோமா, சிக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். நல்லோரை பகைக்கிறவர்களாயும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லோரை பகைக்கிறவர்களாயும். நீதிமான பகைச்சிட்டு இருப்பாங்க. நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. 34ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்திலே. ஓயாம நீதிமான போய் பகைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தா ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நீதிமான போய் பகைக்கிறது. நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, துரோகியா இருப்பாங்க. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்பவர்கள். துரோகினா என்னன்னு நமக்கு அர்த்தம் புரியணும்ல. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்பவர்கள், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், துணிகரமான பாவத்தில் இருப்பாங்க. மனசாட்சிக்கு விரோதமான பாவம், கர்த்தருடைய கட்டளைகளை அறிந்த பின் கீழ்ப்படியாமல் தவறாக செய்யும் காரியம் நிறைய இருக்கு. தேவனோட வார்த்தை தெரியும், கீழ்ப்படின்னு சொல்லி தெரியும், ஆனா தேவனோட வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. சத்தியம் தெரியும், சத்தியத்தை அறிந்த பின்பாக கீழ்ப்படியணுமா? கீழ்ப்படிந்தாதான் ஆசீர்வாதம். துணிகரம் உள்ளவர்களாயும், துணிகரமான பாவத்துக்குள்ள போயிருது. மனசாட்சியில பேசுவாரு, பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரு, போதிக்கிறவங்க பேசுவாங்க, ஆலயத்துல போகும்போது பேசுவாங்க, வீட்டுல மனைவி பேசுவாங்க, அப்புறம் சர்ச்சில் பேசுவாங்க, அப்புறம் அம்மா அப்பா பேசுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. யாரு பேசினாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்பு உள்ளவர்களாயும். இருமாப்புனா தெரியும், செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, இந்த பக்கம் இருக்கால் அந்த பக்கம் இருக்கா. பெருமை, தற்பெருமை, கர்வம் எல்லாமே உள்ள வந்துருது. தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். இவங்க எப்படி வாழ்வாங்க அந்த கடைசி காலத்துல அப்படின்னா, தேவனுக்கு பிரியமா வாழணும்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. சுகபோக பிரியராய் வாழ்வாங்க, ஆடம்பரமா வாழ்வாங்க. தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழணும் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் வாழ்வாங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்னு சொல்லி ஒரு மனுஷன் யோசித்தால் தேவையில்லாத காரியத்தை விட்டு விலகி போயிருவான். ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த காலவேளையிலே நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோமா, இல்ல சுகபோக பிரியராய் வாழ்றோமா?
தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். தேவபக்தியின் வேஷத்தை தரிக்கிறாங்களாம், அதன் பலனை மறுதலிக்கிறாங்களாம். இதுதான் அந்த கடைசி காலம். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அப்படின்ட்டார். இப்ப இன்னைக்கு காலவேளையிலே 2 தீமோத்தேயு 3:1-5 ஆகிய வசனங்கள் நம்ம தியானிச்சோம். 18 பாயிண்ட் இருக்கு. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள். இந்த கடைசி நாட்கள்ல தான் இருக்கிறோம், கொடிய காலங்கள் தான் இருக்கிறோம். இதுல 18 பாயிண்ட்ல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல தற்பிரியர், 2வது பணப்பிரியர், 3வது வீம்புக்காரர், அகந்தை, தூசிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றி அறியாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், அவதூறு செய்கிறவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து. அப்ப தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அப்படின்னா 18 பாயிண்ட் ஒன்னொன்னா ஸ்டெப்பா வாசிச்சிருக்கேன். ஒரு சில பாயிண்ட் மட்டும் தியானிச்சிருக்கேன். இது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அவங்க இன்னும் தேவனுக்கு பிரியமானபடி வாழலை. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து தேவன் மேல் உள்ள அன்பும் பயமும் கீழ்ப்படிதலும் ஆகிய தன்மைகள் உடைய பண்பு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அப்படிங்கிற. இப்படிதான் அந்த கடைசி காலத்துல இருக்கிறாங்க. தேவபக்தியின் வேஷத்தை தரிக்கிறாங்க. தேவன் மேல் உள்ள அன்பு பயம் கீழ்ப்படிதல் தன்மைகளுடைய பண்பு அங்க இல்ல. அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் நீ விட்டு விலக விட்டு. இப்ப இன்னைக்கு காலவெளியிலே இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது என்ன யோசித்து பார்க்கலாம், என்ன செக் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளா நம்மை நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்? ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம், தியானிச்சோம். எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்? தற்பிரியராய் நம்ம வாழ்றோமா, இல்ல பணப்பிரியராய் வாழ்றோமா? வீம்பு இருக்கா? பிடிவாதம் இருக்கா? ஏதாவது வலுக்கட்டாயமா வீட்டுல கேட்டு வாங்குறோமா? இதெல்லாம் நமக்குள்ள இருக்கா? அகந்தையான காரியங்கள் ஏதாவது நம்மகிட்ட இருக்கா? தூசிக்கிறவர்களாயும் யாரையாவது நம்ம சபிக்கிறோமா, பழித்து பேசுறோமா, இகழ்ந்து பேசுறோமா? தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்றோமா? நன்றி அறியாதவர்களாயும் நமக்கு நிறைய நல்லது செஞ்சிருப்பாங்க, அவங்கள நம்ம எப்படி நம்ம பார்க்கிறோம்? நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். இந்த கடைசி காலத்துல பிசாசு நிறைய அசுத்தத்தை விதைச்சு வச்சிருக்கான். பரிசுத்தமா நம்ம வாழ்றோமா? இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும். சுபாவ அன்பு நமக்கு இருக்கா? அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல்ல நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சுபாவ அன்பு நமக்குள்ள இருக்கா? இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இணங்காதவர்களாயும் அடங்கி வாழ்றோமா, இல்ல அடங்காம வாழ்றோமா? குடும்பத்துல சில காரியத்தை பேசும்போது ஒத்து போறோமா, இல்ல ஒத்து போகாத தன்மை நமக்குள்ள ஏதாவது இருக்கா? அவதூறு செய்கிறவர்களாய், கெட்ட செயல்கள், நம்ம நல்ல செயல்கள் செய்யறோமா, இல்ல கெட்ட செயல்கள் செய்யறோமா? இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் இச்சை அடக்கத்தோடு இருக்க சொல்லி வேதம் சொல்லிடுது. இந்த கடைசி காலத்துல இச்சை அடக்கம் இல்லாத காரியங்கள் நிறைய உலகத்துல கிடக்கு. கொடுமை உள்ளவர்களாயும் அநீதி தீமை, நல்லோரை பகைக்கிறவர்களாயும் நீதிமான பகைச்சிட்டு குற்றவாளியை வாழ்ந்துட்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து யாரையாவது பகைச்சிட்டு இருப்பாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. அப்ப நிறைய பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம எங்கேயாவது கர்த்தரை விட்டு வழி விலகி இருக்கிறோமா? ஏன்னா இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு சொல்லி வேதம் சொல்லிடுது. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது தியானிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசினா மட்டும்தான், வசனத்தின்படி ஆவியான உங்களோட பேசினா மட்டும்தான் ஒரு மாற்றம் இருக்கும்.
இல்லைன்னா மாற்றம் இருக்காது. குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா சில காரியங்களை விட்டு விலகினா மட்டும்தான் ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே வரும். அதை முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். துரோகிகளாயும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்பவர்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டு அப்புறம் என் வீட்டுக்குள்ள எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. துணிகரம் உள்ளவர்களாயும் மனசாட்சிக்கு விரோதமான பாவம், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல ஒரு வாழ்ற வாழ்க்கை, துணிகரம் உள்ளவர்கள், அடுத்த இருமாப்பு உள்ளவர்கள். வசனம் என்ன எழுதப்படுன்னு தெரியும், ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தேவ பிரியரா இல்லாமல் சுகபோக பிரியரா இருப்பாங்க. சுகவாழ்வு, கர்த்தருக்கால வாழ மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமானபடிலாம் வாழ மாட்டாங்க. அப்படி ஒரு சில ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள வேத பகுதியை தியானிக்கும் போது வசனத்தின் மூலியமாக உங்க கூட பேசியிருந்தால் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் கூட பண்ணுங்க, தப்பு இல்லை. இல்லை இந்த செய்தி எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கு அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. ஏன்னா ஜெபிக்க போகிறேன். இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம செய்தியை கேட்குறோம், வசனத்தை தியானிச்சு இங்கேருந்து நாங்கள் பேசி அனுப்பிட்டுருக்கோம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாற்றம் இருக்கா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இந்த செய்தி கேட்டேன், இதில் என்கிட்ட சில குறைகள் இருக்குது, நான் தான் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி கீழே எழுதுங்க. நம்மளை பார்த்து தான் இன்னொரு ஆத்மா ரட்சிக்கப்படும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், சாட்சியாகவும் வாழ முடியும். ஒருவேளை எங்கேயாவது தப்பு இருக்கு அப்படின்னா நம்ம முதல்ல மனம் திரும்பணும். என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து பார்க்கும்போது என்கிட்ட எவ்வளவு குறை இருக்கு அப்படின்னு சொல்லி தான் முதல்ல நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த வசனத்தெல்லாம் தியானிக்கும் போது நான் எங்க கர்த்தரை விட்டு வழி விலகியிருக்கேன், என்கிட்ட இன்னும் என்ன மிஸ்டேக் இருக்கு, இப்படிதான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அதைத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா பேசியிருக்கேன். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிற சுதிரம்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளுக்கு ஸ்தோத்திரம். கால வேளையில யாரெல்லாம் இணைந்துக்கங்களோ எல்லாருமே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்த பிள்ளைகளா நாங்கள் இருக்கக்கூடாது. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு விலகுன்னு சொல்லி போட்டுருக்குப்பா. எங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி சுபாவங்கள் இருந்தால் அது எல்லாவற்றையும் நீக்கி எங்களை சுத்திகரிங்க. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் பிள்ளைகளை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய கிருபை தாங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க, புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் நிரப்பி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய கையின் கீழே ஆசீர்வதிங்க, சிரசு மேல ஆசீர்வாதம் வைங்க. கற்பத்தில் ஏஜிபிலாம் கர்த்தர் மனம் வருங்க, திருமணத்துக்கு ஆயத்தமாக்க ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திங்க. இன்னைக்கு காலவேளையில் அவசர தேவைக்காக கடன் பிரச்சனை யாரெல்லாம் போராடி கொண்டிருக்காங்களோ கண்ணீரை துடைத்து மனிதனுடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. காலவேளையில் யாரெல்லாம் வெளியில போறாங்களோ கர்த்தர் எல்லாருடைய தேவைகளை சந்திக்கணும். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். தேவன் அருளிய அப்ப மினிஸ்டர் மூலியமாக இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வேலை இல்லாம இருக்கு, ஆசீர்வதிங்க. கடன் கோடி கணக்கில் கடன் இருக்குப்பா, சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள் இருக்கு. என் தேவன் மனமிறங்கி உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில குறைகள் எல்லாம் மன்னித்து ஆசீர்வதிங்க. வேலை இல்லாம இருக்குப்பா, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, கர்த்தர் உங்க பிள்ளைகளை தொட்டால் மட்டும்தான்ப்பா சுகம். உங்க பிள்ளைகளை தொடுங்க, தீர்காயுசு தாங்க, சுகம், பலன், ஆரோக்கியம் தாங்க. உங்களுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. எங்களோட அக்கிரமம் எங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னித்து தொட்டு சுகமாக்கி தாங்க. கல்வாரி அன்பிலால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பமே ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் பொறுப்படுத்தும். எல்லா தேசத்திலுமே சமாதானத்தை தாங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்க நாமத்தையும் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்து முடிஞ்ச பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9442504351 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசினால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. God bless you.
for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.